இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தின்னா நிறைய பேர் வீட்டை கொழுக்கட்டை செய்வீங்க. இப்ப சிலருக்கு கொழுக்கட்டை செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் பொருட்களை வச்சு எப்படி குயிக்கா கொழுக்கட்டை செய்யலாம்ன்றதான் இன்றைய காணொளி. வாங்க குயிக்கா போய் நாங்களும் இந்த கொழுக்கட்டையை செய்து சாப்பிடுவோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியாண்டா கொழுக்கட்டை இல்லாம வீடா என்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாங்க கொழுக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு முதல் உங்களுக்கு கொண்டு காட்டி ஆகணும். இங்க பாருங்க, இந்த சிவப்பு வண்டியெல்லாம் இப்ப காய்ச்சி பெருசா வந்துட்டு, ஆனா இதை எடுத்து சமைக்க இல்லாத நிலைமை என்னன்னா ரெண்டு வண்டி தான் பெருசா வந்திருக்கு. இருந்தாலும் நான் இப்ப என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறேன்டா, நாளைக்கு நிறைய வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு இந்த வெண்டிக்காவை அப்படியே எண்ணெயில வதக்கிட்டு கட்டர் தூள் கொஞ்சம் போட்டு இறக்கி சோத்தோட, அதுவும் வெள்ளை அரிசி சோத்தோட சாப்பிடணும். நல்ல டேஸ்டா இருக்கு. முடிஞ்சா நாளைக்கு அந்த காணொலியை போடுறோம். பாருங்க எப்படி இருக்கு. நீங்க இப்போ நாங்கள் முதல்ல கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கொள்ளுவோம். நெய் இருந்து சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் ஈஸியாக செய்கிறதுக்காக தேங்காய் சேர்த்து செய்து காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் சூடாயிட்டு இதுக்குள்ள 1 கப் தேங்காய் பூ போட்டுருவோம். தேங்காய் பூட கலர் மாறக்கூடாது. அதனால லேசான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்க, கொஞ்சமாக வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள ஒரு 250 கிராம் போல சர்க்கரை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப இதுக்குள்ள 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் இடித்து போட போகிறோம் வாசனைக்காக. இப்போ பாருங்க, நல்லா சர்க்கரை கரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காவை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அதோட நாங்கள் போட்ட தேங்காய் பூவும் அப்படியே உண்டா சேர்ந்து இப்போ அப்படி வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும். இப்போ நாங்கள் கொழுக்கட்டைக்கு உள்ள வைப்போம் பூரணம், அதுதான் தயார்படுத்தினோம். பாருங்க, அது சரியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்க அப்படி வந்திருக்காண்டு. இப்போ நாங்கள் இதே பருவத்தோட இறக்கிடுவோம். காரணம் என்னன்னா, மண் சட்டி கொஞ்சம் சூடாகவே இருக்குன்னு தானே. அப்போ இந்த சூட்டுக்கு இது இன்னும் கொஞ்சமே கொதிச்சு கொண்டே இருக்கும். அப்போ அதனால இறக்கிடுவோம். இப்போ பாருங்க, இறக்கி வச்சதுக்கு பிறகு கொதிச்சு கொண்டே இருக்கு. சட்டியோட ஒட்டவே இல்லை, சரியான பதத்துக்கு வந்திருக்கு. இல்லாட்டிக்கு சட்டியோட ஒட்டினா மணக்கும் அப்படியே. பாருங்க, சொட்டு கூட ஒட்ட இல்லை. அதுக்கு தான் என்ன செய்யறோம், கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கொள்றோம். இனி கொழுக்கட்டை மாவை ரெடி பண்ண போறோம். அதுக்காக இன்றைக்கு நாங்க இடியப்ப மாவு எடுத்திருக்கிறோம். அதாவது இடியப்ப மாவு 1 சுண்டு எடுத்திருக்கிறோம். இந்த இடியப்ப மாவோட குழைக்கலாம். இல்லை உங்கள்ட்ட இடியப்ப மாவு இல்லாட்டிக்கு அரிசி மாவு, அதாவது பச்சை அரிசி மாவு வறுக்காம எடுத்துக்கொள்ளுங்க. பச்சை அரிசி மாவு இல்லை சிவப்பு அரிசி மாவு எதுவுமே சேர்த்து செய்யலாம். ஆனா இன்றைக்கு நான் நல்ல வெள்ளை இடியப்ப மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் இல்லாட்டிக்கு நெய்யும் சேர்த்துக்கொள்ளலாம், நல்ல வாசனையா இருக்கும்.
அடுப்புல வந்து இப்ப சுடு தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க வந்து இந்த மாவை சுடு தண்ணியில தயார் பண்ண போறோம். இப்ப அடுப்புல வச்ச தண்ணி வந்து ரெடி ஆயிட்டு நல்லா சூடாகிட்டு இப்படி நல்லா சூடானதுக்கு பிறகுதான் இந்த மாவை குழையுங்க. நல்ல மாட்டு பால்லையும் இதை நாங்க தயார் செய்யலாம். மாட்டுப்பாலை வந்து அடுப்புல நல்லா சூடாக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா பாலோடையே சேர்த்து அப்படியே சரியான பதத்துக்கு குழைச்சி எடுக்கணும். குழைச்சி எடுத்துக்கொண்டு வரைக்கும் கொஞ்சமா தேங்காய் சேர்த்தீங்கன்னா அது இன்னும் டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இப்ப கையால கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு எடுப்போம். என்ற சூடா இருக்கு நல்ல. இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா தண்ணி கூடிட்டுண்டா அதுக்கு பிறகு பதம் வந்து பிழைச்சிடும். கையோட வந்து மாவு ஒட்டக்கூடாது. பாருங்க அப்படி இருக்காண்டு. அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து 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 குழைச்சிடுங்க. பாருங்க அப்படி சாஃப்டா இருக்காண்டு. இப்ப நாங்க வந்து இட்லி சட்டிக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம். இது அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிருவோம். இந்த தண்ணி வந்து சூடாகி கொண்டிருக்கட்டும். அதுக்கிடையில நாங்க இப்ப கொழுக்கட்டையை வந்து தயார்படுத்திடுவோம். நல்லா வட்டமா உருட்டிட்டு இப்படி வட்டமா தட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள நாங்க செய்து வச்சிருக்கிற இந்த பூரணத்தை வச்சுட்டு இனி அப்படியே மூடுவோம். ஓகே, தயார். அழகான பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தயார். சரி, இனி மிச்ச மாவையும் அப்படி கொழுக்கட்டை பதத்துக்கு நாங்க உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப கொழுக்கட்டை எல்லாத்தையுமே தயார்படுத்திட்டோம். இன்றைக்கு நாங்க வந்து இந்த மாவை தண்ணியில குழைச்சிருக்கிறோம். பால்ல குழைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். சரி, இப்ப அடுப்புல வந்து இட்லி சட்டியும் வச்சாச்சு. அதுல இருக்கிற தண்ணியும் கொதிச்சுட்டு இப்ப இதை நாங்க இட்லி செட்ல வச்சு அவிச்செடுப்போம். இதை ஒவ்வொன்றா வச்சு நாங்க அவிச்செடுப்போம். இப்ப நாங்க வந்து கொழுக்கட்டையோ ஒரு 10 நிமிஷமா அவிய வச்சிருக்கிறோம். இப்ப திறந்து பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கொண்டபடியா அவிஞ்சிருக்கு. வாவ், இப்ப நல்லா அவிஞ்சிட்டு நாங்க இறக்கி எடுத்துருவோம். கையை கழுவிட்டு வந்திருக்கு. என்ன சுடும். நல்ல சாஃப்டா வந்திருக்கு. நான் வலிக்கு ஓரிடும். சுட சுட இறக்கியாச்சு.
இப்போ நாங்கள் இந்த சின்ன பிச்சு பார்ப்போம் உள்ள எப்படி இருக்காண்டு. சுடுவுது. இப்போ நாங்கள் கொழுக்கட்டையை பிச்சு பார்ப்போமா, சுடுவுது, முடியல அப்படி இருக்காண்டு. பாருங்க எப்படி சாஃப்டா இருக்காண்டு. உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு பிடிச்சது கொழுக்கட்டை. ஆனால் அந்த கொழுக்கட்டை எப்படி குயிக்காக செய்யறேன்னு தெரியலையே. வீட்டுங்கள்கிட்ட தேங்காவும் சர்க்கரையும் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு என்னென்னு செய்ய போகிறோமே தெரியலன்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருக்காதீங்க. தேங்காவும் சர்க்கரையும் வச்சு குயிக்காக செய்து முடிச்சிடலாம். இதுக்கு பயரெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு விருப்பமாட்டா இதுக்குள்ளே நீங்கள் பயரும் போட்டு வைக்கலாம். பயரை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அவிச்சிட்டு அப்படியே மசிச்சிட்டு இதோட போட்டு தின்றது மட்டும்தான் வேலை. ஆனால் அதையும் தாண்டி இப்படி செய்து பாருங்களேன், இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக பிள்ளையார் வந்து கூட விட்ட கொழுக்கட்டை சாப்பிடுவார். எந்த விட்ட வந்து சாப்பிட போடார் போல். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது போல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாய்.